ஐயா எடப்பாடி பழனிசாமியும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும். அப்ப காமராஜர் எல்லாம் சினிமாவில் நடிச்சாரா? காமராஜர்லாம் அவர் பெருந்தலைவர், அவரை விட்டுருங்க. அவரெல்லாம் நீங்க இங்க இவங்க கூட ஒப்பிடவே முடியாது. இவங்க 2 பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏங்க எடப்பாடி ஓபிஎஸ் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. அவங்க எல்லாம் இவங்கெல்லாம் கேமராவுக்கு முன்னால நடிகர்கள், அவங்க எல்லாம் ரியலாவே நடிக்கிறவங்க. கமலஹாசன் தோத்துருவாங்க, எடப்பாடி ஐயா கிட்ட கமலஹாசன் தோத்துருவாரு. அந்த அளவுக்கு நடிகர்கள். என்ன நீங்க நடிக்கிறீங்களா? சினிமாவில பாத்துட்டதுனால நம்ம கமலஹாசன் மிக சிறந்த நடிகர், மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு நாம கொண்டாடிட்டு இருக்கோம். இதே எடப்பாடி ஐயாவோட ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா மறந்து போயிருவீங்க. பாத்திருக்கோம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். கோவத்தூர்ல பாத்திருக்கோம், டெல்லியில பாத்திருக்கோம், பயங்கரமா பாத்திருக்கோம். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சினிமா எல்லாமே நடிகர் தாங்க, எல்லாமே நடிகர் தான், எல்லாமே நடிகர் தான். இவங்க எல்லாம் சினிமால இருந்து நடிகரா இருந்து அரசியலுக்கு வந்தாங்க. இவங்க அரசியல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்றாங்க, நடிக்கிறாங்கன்றீங்க. அதானுங்க, அதானே நடந்துட்டு இருக்குது. அது கரெக்ட் தான். அப்ப நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாதா? இல்ல வரக்கூடாதுன்னு இல்ல. உங்க தலைவரும் ஒரு பிரபலமான நடிகர், ஒரு அரசியல் கட்சி தலைவர். அப்படி இருக்கும் பொழுது நமக்கான கூட்டம் இவ்வளவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோராயமான கணக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அதாவது புரியல, எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு எவ்வளவு பேர் வருவான்னு எங்களுக்கு தெரியாதாங்க? அதையே தெரியலன்னு நான் கேக்குறேன். இப்ப கல்யாணம், நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் பண்றோம். கல்யாணத்துக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லி பத்திரிகை கொடுப்போம். ஒரு 1000 பேருக்கு பத்திரிகை கொடுப்போம், ரைட்டுங்களா? இப்ப 1000 பேர் கல்யாணத்துக்கு வருவானா? வந்தவன் என்ன பண்ணுவான்? சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணத்துக்கு வந்தவன் மட்டும் சாப்பிட மாட்டான். நம்ம வீட்டை சுத்தி 4 தெரு இல்ல, அது ஊருக்குள்ள இருக்கிற 10 தெருவுல இருக்கிறவங்க சோற வீட்டுல சோறாக்குறது நிப்பாட்டிட்டு நம்ம கல்யாணத்துக்கு சாப்பிடுவாங்க. கடைசியில பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சாப்பாடு இல்லாத எத்தனையோ கல்யாணம் நடந்திருக்கு தெரியுமா? கூட்டம் அதிகமா வந்ததுக்கும் கல்யாணத்துல சாப்பாடு சாப்பிடுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏங்க நம்ம அலையாத கூட்டமும் வந்துருவாங்கிறதுக்காக சொல்றேங்க. பாத்தீங்களா, நான் இவ்வளவு தூரம் தெளிவா மரமண்டையில ஏறதுக்கான ஒரு புரிதலை வச்சு உதாரணமா இவ்வளவு தூரம் சொல்லியும் புரியலன்னா, இல்ல ஒரு உதாரணத்தை ஷார்ட்டா சொல்லலாம், இல்ல ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் வந்துடலாம். சுத்தி வளைச்சு சொல்றீங்களே, அதான் புரியல. சுத்தி வளைக்கலாம் சொல்ல, உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லியிருக்கேன்.